ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசனங்கள். ஆதியாகமம் 16 7 முதல் 14. தியான வசனம் 13 மற்றும் 14ஆம் வசனத்தின் முன்பகுதி. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது இந்த சம்பவம் நாம் நன்கு அறிந்த ஒரு சம்பவம். எவ்விதமாய் சாராய் தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு குழந்தை பெற்றெடுக்கும்படியாக அனுமதிக்கிறாள். ஆகார் கர்ப்பமான பொழுது தன்னுடைய நாச்சியாராகிய சாராயை அற்பமாக எண்ணினாள். அது அவளுக்கு மனவேதனையை கொடுத்தது. ஆகையினாலே அவளை வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று சொல்லி தன் கணவனிடத்திலே அனுமதி வாங்கி வெளியே தள்ளுகிறாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக உள்ளதான் இது. இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற வேளையில் தரிசனம் கொடுக்கின்ற ஒரு ஆண்டவர், இல்லை என்றால் நம்மை காண்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம். வீட்டை விட்டு துரத்தப்படுகிறாள். தன்னுடைய நாச்சியாராலே கொடுமைப்படுத்தப்பட்டு ஒரு அவல நிலை இது என்று சொல்லலாம். ஒருவேளை ஆபிரகாம் அங்கு ஒரு திடனற்றவனாக பலனற்றவனாக அவளுக்காக வாதிடக்கூடியவனாக அவன் காணப்படவில்லை. தன்னுடைய மனைவி சொல்வதை அப்படியே கேட்கிறான். அதனுடைய விளைவாக அவள் வீட்டை விட்டு வெளியே ஓடுகிறாள். அப்படி அவள் ஓடிக்கொண்டிருக்கின்றதான வேளையிலே, அவளுடைய அங்கலாய்ப்பின் வேளையிலே, அவலத்தை அவள் தாங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, வேதனையின் ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது, இங்கே ஆண்டவருடைய தரிசனம் அவளுக்கு கிடைக்கிறது. தரிசனம் கொடுக்கும் ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆம், எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, உன்னுடைய வாழ்விலே நீ அங்கலாய்ப்பையும் வேதனையும் அவமானத்தையும் சிறுமையையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறாயா? அவைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? நீ கடக்கக்கூடாதபடி உன்னுடைய வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருக்கிறதா? உன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகாருக்கு வாக்கு கொடுத்த தேவன், ஆகாருக்கு வாழ்வை கொடுத்த தேவன், ஆகாருக்கு சந்ததியை உண்டாக்கின தேவன், சந்ததியின் மூலமாக ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி ஆசீர்வதித்த தேவன் இன்னும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். தரிசனம் கொடுக்கிறார். உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். யாரும் என்னை காணவில்லை என்று சொல்லி நீ அங்கலாய்க்காதே. உன்னை காண்கின்ற ஒரு ஆண்டவர் உண்டு. அது உன்னுடைய எப்படிப்பட்ட தவிப்பாக இருந்தாலும், அங்கலாய்ப்பாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையாக இருந்தாலும், ஒருவர் உண்டு உன்னை காண்கிறவர். அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அந்த தேவன் இன்று உன்னை காண்கிறவராக இருக்கிறார். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே காண்கிற தேவன் கட்டளையிடும் தேவனாக இருக்கிறார். கட்டளையிடும் தேவனாக இருக்கிறார். அங்கே அவர் என்ன சொல்கிறார்? 9வது வசனத்திலே, கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்பதாக சொல்லுகிறார். போராட்டத்தை கண்டு ஓடி ஒதுங்காதே, போராட்டத்தை சந்தி. நீ போ, திரும்பி போ, திரும்பி போ. போராட்டத்தை கண்டு நீ மருளாதே, வேதனைப்படாதே. பிரச்சனைகள் உனக்கு இருக்கிறது, அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கு. பிரச்சனைகளை கண்டு ஒளிந்து கொள்ளாதே, ஓடி மறைத்து கொள்ளாதே. நான் உன்னை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, உன்னை அறிந்திருக்கிற தேவன், உன்னை அறிந்திருக்கிற தேவன். நாகும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தேவன் உன்னை காண்கிற தேவன், உன்னை திரும்பி போ என்று சொல்லி கட்டளையிடுகிற தேவன், உன்னை அறிந்திருக்கிற தேவன், உன்னை அறிந்திருக்கிற தேவன். அவர் நல்லவர், நன்மையானதை கொடுப்பவர். இக்கட்டு காலங்களிலே அவர் உன்னுடைய அரணான கோட்டை, உன்னுடைய பாதுகாப்பின் இடம். அவரை அறிந்திருக்கிறவர், அவரை நம்புகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன்னுடைய கோட்டை. ஆகையினாலே நீ திரும்பி போ, நீ திரும்பி போ, கட்டளையிடுகிறார். இன்றைய உலகில் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தாங்களாகவே சில தீர்மானங்களை எடுத்து தங்களுடைய வாழ்வை முடித்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவருடைய பாதத்திலே சென்று தங்களுடைய காரியங்களை அறிக்கை செய்து சரி செய்து ஆண்டவருடைய ஒத்தாசையை தேடுவதில்லை.
சாவதற்கு ஏராளமான வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். சாவதற்கு இத்தனை வழிகள் இருக்கின்ற பொழுது ஜீவனோடு கூட இருந்து நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்கும். சற்று ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றால் தவறான முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சற்று யோசித்து பாருங்கள். ஒரு நொடியிலே பிள்ளைகளை கொன்று விடுகிறார்கள். பிள்ளைகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூக்கிலே தொங்க போடுகிறான் மனிதன். படித்தவனாக இருந்தும் அறிவுடைய உலகத்தின் பார்வையிலே அறிவுள்ளவனாக இருந்தும் பிள்ளைகளை அவன் கொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு வேதனையான காரியம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஜீவனுக்கு நீ பொறுப்பாளி கிடையாது, நீ அதற்கு அதிகாரி கிடையாது. ஆண்டவர் தந்த தீபமாயிருக்கிறது உன்னுடைய ஆவி. ஆகையினாலே அதை எந்த விதத்திலே நீ கரைப்படுத்தவோ கெடுக்கவோ உனக்கு அதிகாரம் இல்லை. சோதனையா, வேதனையா, அங்கலாய்ப்பா, அவைகளிலே நான் உனக்கு கிருபையை கொடுக்கிறேன், உனக்கு பலத்தை கொடுக்கிறேன். ஆகையினாலே அவைகளை நீ தைரியமாய் சந்தி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்ப போ என்று சொல்லுகிறார். பரவாயில்லமா, நீ ஓடி வந்துட்ட, நான் உனக்கு அரணாக இருந்து இங்கேருந்து உன்னை பாதுகாக்கிறேன் சொல்லி வேறு ஒரு வழியையோ மார்க்கத்தையோ ஆண்டவர் உண்டாக்கவில்லை. நீ இருக்கிற இடத்திற்கு போ, நீ இருக்கிற இடத்திற்கு போ. அங்கே போய் நீ எல்லாவற்றையும் நீ சந்தி. அவைகளிலே உனக்கு பலன் கொடுக்கிறேன். நீ வாழ்வதற்கு, நீ திடனாய் நிற்பதற்கு, நீ ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு நான் உனக்கு திடனாய் இருக்கிறேன். ஆகையினாலே நீ போ என்று வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கிறாயா அருமையான சகோதரி? உன் வேதனையிலே நான் உனக்கு வெற்றியாளனாக இருந்து உனக்கு வெற்றியை கட்டளையிடுவேன். நீ போ, நீ அடங்கியிரு, நீ போ, உன் நாச்சியார் இடத்திற்கு போ. எந்த இடத்துல பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனையை கண்டு ஒதுங்காமல் அந்த பிரச்சனையை நீ சந்திக்க முடியாது அங்கே செல். அவள் திரும்பி செல்லுகின்றாள். அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லெந்து காலங்களில், இந்த மனந்திருமுதலின் நாட்களில், இந்த தபசு காலங்களில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் திரும்பி போ என்று சொல்லுகிறார். வேதனையை கண்டு ஒழித்து கொள்ளாதே என்று சொல்லுகிறார். நீ அங்கே சூழ்நிலைகளை நீ சந்திப்பதற்கு, அவைகளிலே வெற்றி பெறுவதற்கு நான் உன்னோடு இருக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னை உறுதியாய் பற்றிக்கொள். உனக்கு தேவை நான் தான் உனக்கு தேவை என்பதை உணர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய பெண்ணுக்கும் ஆண்டவருக்கும் நடந்த உரையாடலை நாம் பார்க்கிறோம். அவளுடைய அத்தியந்த தேவையை சந்திக்கும்படியாக ஆண்டவர் அங்கே வருகிறார். அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமல்ல, தீர்மானம் அல்ல. ஆனால் அந்த பெண்மணிக்கு, சமாரிய பெண்மணிக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்க வேண்டும். அவளுடைய அத்தியந்த தேவை அது. அதை கொடுக்க வேண்டும். அவளை ஒரு ஊழியக்காரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். ஆகையினாலே அவளுடைய தேவையை கண்டு அவளுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் அங்கே வருகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு உன் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்னுடைய பலன் உனக்கு தேவை. நீ அந்த இடத்திற்கு போ. இடத்தை மாற்றுவதினாலோ நீ உன்னுடைய சூழ்நிலைகளை கண்டு வேறு ஒரு சூழ்நிலைக்கு நீ செல்வதினாலோ உன்னுடைய பிரச்சனைகள் தீரப்போவதில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என்னை காண வேண்டும். இங்கே அவளுடைய அறிக்கையை பாருங்கள். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். ஆண்டவர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகின்ற சகோதரா, சகோதரி, அவர் என்னை பார்க்கிற தேவனாக இருக்கிறார், தரிசனம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லுகிறாயே, அந்த தேவனை நீ கண்டிருக்கிறாயா? கர்த்தரை எப்படி காண்கிறாய்? கர்த்தருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை எப்படி பார்க்கிறாய்? உன் வாழ்க்கையிலே பிறர் ஆண்டவரை எப்படி பார்க்கிறார்கள்? ஆண்டவருடைய சாயலை நீ காண்கிறாயா? ஏசாயா ஆண்டவருடைய சாயலை கண்டார். எவ்விதமாய் கண்டார்? பரிசுத்தராக கண்டார். ஒரு ஆண்டவர் பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தத்தை நீ கண்டிருப்பாய் என்றால், அந்த பரிசுத்தருக்கு முன்பாக நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் ஒரு பாவியான மனிதன் என்று சொல்லி நீ ஆண்டவரிடத்திலே நீ பாவம் சுத்திகரிக்கப்படுவதற்காக ஓடிவா. எசேக்கியேல் ஆண்டவரை பார்க்கிறான். எவ்விதமாய் கண்டான்? எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே மகிமையின் பிரகாசத்தை கண்டான். தேவனுடைய மகிமையின் பிரகாசத்தை கண்டான். நீ பிரகாசிப்பதற்கு அந்த பிரகாசத்தை நோக்கிப்பார். பிரகாசமாய் உள்ள தேவனை நீ நோக்கிப்பார். நீ அவருடைய பிரகாசத்தை காண வேண்டும். பரிசுத்த லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே சகேயு ஆண்டவரை கண்டான். எப்படி கண்டான்? ரட்சிப்பின் ஆண்டவராக கண்டான்.
தானியேல் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களிலே தானியேல் ஆண்டவரை கண்டான். எவ்விதமாய் பார்த்தான், எவ்விதமாய் கண்டான்? ஞானத்தின் ஆண்டவராய் பார்க்கிறான். ஞானத்தின் ஆண்டவராக அவன் பார்க்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை காண்கிற தேவனை நீ கண்டிருக்கிறாயா? நீ எப்படி கண்டிருக்கிறாய்? அந்த நீ கண்டதின் பிரகாரமாக உன் ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே மகிமைப்படுகிறாரா? அவரோடு நீ சஞ்சரிக்க வேண்டும். அவரோடு நீ சஞ்சரிக்க வேண்டும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் மற்றும் 25ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் ஈசாக்கு இந்த லகாய்ரோயிலே சஞ்சரித்தான் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. அருமையான சகோதரா சகோதரி, சந்திப்பை பெற்ற நீ, ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்ற நீ, ஆண்டவரை காண்கிற பிள்ளையாக நீ இருப்பாய் என்றால் நீ சஞ்சரிக்க வேண்டிய இடம் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். நீ எங்கு தங்குகிறாய்? யாரோடு தங்குகிறாய்? யாரோடு உன்னுடைய கூட்டாண்மை? யாரோடு உன்னுடைய நட்பு? யார் உன்னுடைய சிநேகிதர்கள்? தேவனும் தேவனுடைய வசனமும் உன் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்திற்குள்ளாக நீ இருக்கிறாயா? இல்லை என்றால் யாரோடு வாழுகிறாய்? இங்கே என்னை கண்டவரை நானும் கண்டேன் என்று சொல்லி லகாய்ரோய் என்று பெயரிட்டால் நான் ஆண்டவரோடு தங்குகிறேன், நான் ஆண்டவரோடு வாசம் பண்ணுகிறேன். இந்த அனுபவம் இந்த லெந்து நாட்களிலே நீ ஆண்டவரத்தில் பெற்றுக்கொண்டு, இந்த லெந்து காலங்களுக்கு மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஆண்டவரோடு நீ தங்குகிற அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தெய்வம், எங்களை காண்கிறவரை நாங்களும் கண்டவர்களாக உம்முடைய பரிசுத்தத்தை, உம்முடைய மகிமையின் பிரகாசத்தை, உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய ஞானத்தை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு உம்மோடு கூட தங்குகிற ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும். மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.